எங்கள் அன்பு தகப்பனை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனின் அதிபதியானவர், ஜீவனுள்ள தெய்வம், ஜீவனுள்ள தேசத்தில் ஜீவனுள்ள சாட்சியாக நிலைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனுடைய கருத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்படுக்கிறப்பா. மகத்துவமுள்ள தேவன் வெற்றி சிறப்பீராக. மாறாத நேச கிருபைகளுக்குள்ளாய் கத்த மூடி மறைத்து மைமப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். என் தேவன் 10,000களில் சிறந்தவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், கிருபை மிகுந்தவர். இந்த மாதத்திலும் மெஹராக ஷால் கரேக சோலாக துவாலா 2வது பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் இந்த 2ஆம் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்த உம்முடைய முகத்தின் பிரகாசத்திற்குள்ளாக எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி அழைத்துவாங்க. கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் சொல்துக்குள்ள நடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் ரத்தம் நல்ல பிதா, ஆமென். பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. சென்ற நாளெல்லாம் கருத்துடன் காத்த நாதனை துதி மனமே. நாளுக்கு நாளாய் செய்பல நன்மைக்காய் நாதன் துதி மனமே. ஆதரவாய் எம்மை காத்ததினாலே தேவனை துதி மனமே. ஆதரவாய் எம்மை காத்ததினாலே தேவனை துதி மனமே. பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. நாளிலம் பாவங்கள் போக்கி நாதனை துதி மனமே. எம்மேலே வைத்த மாறிட அன்புக்காய் நாதனை துதி மனமே. கானக மதிலே ஜீவ புற்றான தேவனை துதி மனமே. கானக மதிலே ஜீவ புற்றான தேவனை துதி மனமே. பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. கிருபையாய் இந்த திருப்பலிக்காக நாதனை துதி மனமே. கோரமாய் வந்த நோய்களை தீர்த்ததால் நாதனை துதி மனமே. தாபரமாய் எம்மை தாங்கியதாலே தேவனை துதி மனமே. தாபரமாய் எம்மை தாங்கியதாலே தேவனை துதி மனமே. பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நாதனை துதி மனமே. பஞ்சம் பசியுடன் பங்கம் வந்தாலும் நாதனை துதி மனமே. ஜீவனானாலும் மரணமானாலும்
தேவனை துதி மனமே. ஜீவனானாலும் மரணமானாலும் தேவனை துதி மனமே. பாடிய பரனை துதி மனமே. துதி மனமே கொண்டாடி துதி தினமே. பாடிய பரனை துதி மனமே. துதி மனமே கொண்டாடி துதி தினமே. ஏகமயம்மை அன்பினால் இணைத்த நாதனை துதி மனமே. அகமதையாவியால் ஆலயமாக்கி நாதனை துதி மனமே. தூதரையும் விட மகிமையை அருளிய தேவனை துதி மனமே. தூதரையும் விட மகிமையை அருளிய தேவனை துதி மனமே. பாடிய பரனை துதி மனமே. துதி மனமே கொண்டாடி துதி தினமே. பாடிய பரனை துதி மனமே. துதி மனமே கொண்டாடி துதி தினமே. உன்னத அழைப்பாலே மைய தெரிந்த நாதனை துதி மனமே. பலமுள்ள கரமதில் செங்கோலுமாக்கிய நாதனை துதி மனமே. நீடுழி காலமாய் சாலேமில் வாழவே தேவனை துதி மனமே. நீடுழி காலமாய் சாலேமில் வாழவே தேவனை துதி மனமே. பாடிய பரனை துதி மனமே. துதி மனமே கொண்டாடி துதி தினமே. பாடிய பரனை துதி மனமே. துதி மனமே கொண்டாடி துதி தினமே. அல்லேலூயா. நீரே என்பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம். யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம். யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை பயமும் இல்லை வாழ்விலே. நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயமும் இல்லை வாழ்விலே. நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை சட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய் பறவை சட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர். அமர்ந்த தண்ணீர் ஊட்ட
புல்வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர். அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுட்டி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர். காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறேன். காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர். காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறேன். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையால என்னை திருத்தி நடத்துவீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையால என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுட்டி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்கச் செய்தீர். எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்கச் செய்தீர். மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே. என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா.
அவர் கிருபையின் காலம் கடைசி காலம் எங்களை தாழ்த்தாரு ஒரு அதிசயத்தை காணப்படுங்க. ஏன்னா எங்களை தாழ்த்தாரு உங்களுடைய கிருபையில் நாங்கள் வளரணும். பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்ந்த நாளையில் கூட எத்தனை ஆபத்தான அசமோசம் அத்தனையில் எங்களை மீட்டு எடுத்தீங்களா, அதை காசு ஊத்துறோம். இந்த பனி நிமித்தம் பாதகம் பெருகக்கூடாது, பாதகம் வரக்கூடாது, பொல்லா வரக்கூடாது. கிருபை வெளிப்பட உதவி செய்யுங்க. ஊழியம்முடைய பெரிய காரியங்களை செய்யுங்க. சபைகள் சாட்சியாக இருக்கணும், விசுவாச குடும்பம் சாட்சியாக இருக்கணும். எங்களை தாழ்த்தறிகிற வழி நடத்துங்க. ஏசன் ரத்தம் ஜெயசபை நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமே. நம்ம தேவேரா ரத்னம் பாடினாங்கல்ல பாட்டு ராகம் அப்படித்தான். அவள் பாடுவா, நல்லா பாடுவா. பட் அங்கே வந்து நின்ன உடனே ராகம் போயிடுச்சு. பாடு 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 பரிசுத்த தேவனை புகழ்ந்து பாடு. பாடு 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 பரிசுத்த தேவனை புகழ்ந்து பாடு. இம்மட்டும் காத்த இம்மானுவேலன், இம்மட்டும் காத்த இம்மானுவேலன், இனிமேலும் காக்க வல்ல தேவன், இனிமேலும் காக்க வல்ல தேவன். பாடு 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 பரிசுத்த தேவனை புகழ்ந்து பாடு. பாடு 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 பரிசுத்த தேவனை புகழ்ந்து பாடு. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், நாவினால் சொல்லவும் நாளும் போதுமோ, நாவினால் சொல்லவும் நாளும் போதுமோ. பாடு 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 பரிசுத்த தேவனை புகழ்ந்து பாடு. பாடு 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 பரிசுத்த தேவனை புகழ்ந்து பாடு. என்னை மீட்க ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்க ஜீவனை கொடுத்தார், என்னோடு இருக்க உயிர் தெழுந்தார். உன்னோடு என்னோடு இருக்க உயிர் தெழுந்த தேவன் உணர்ந்து பாடுவோம். உயிர் தெழுந்தார், என்னோடு இருக்க உயிர் தெழுந்தார். பாடு 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 பரிசுத்த தேவனை புகழ்ந்து பாடு. பாடு 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 பரிசுத்த தேவனை புகழ்ந்து பாடு. கர்த்தரின் கிருபை என்னை சூழும், கர்த்தரின் கிருபை என்னை சூழும், கிருபையின் ஐஸ்வர்யம் என்றும் நிலைக்கும், கிருபையின் ஐஸ்வர்யம் என்றும் நிலைக்கும். பாடு 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 பரிசுத்த தேவனை புகழ்ந்து பாடு. பாடு 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 பரிசுத்த தேவனை புகழ்ந்து பாடு. அவரின் வருகை அதிசீக்கிரம், அவரின் வருகை அதிசீக்கிரம். ஆயத்தமாவே ஆயத்தமாக்குவே, உணர்ந்து பாடணும். ஆயத்தமாக்குவே ஆயத்தமாவே. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை விலையேற பெற்றது. பைசா கொடுத்து வாங்கினா பணக்காரன் சினிமாக்காரன் அரசியல்வாதியில் வாங்கிடுவான். ஏழையான ஒன்று என்னை தேடி வந்த ரட்சகர். பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன் பெரிய காரியம் செய்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி காலம், கடைசி காலம். அவரின் வருகை அதிசீக்கிரம், அவரின் வருகை
பாடு 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 பரிசுத்த தேவனே புகழ்ந்து பாடு 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 பரிசுத்த தேவனே புகழ்ந்து பாடு. அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நம்ம தேயில பேசுகிற வார்த்தைகளை நன்றாக கவனிக்கணும். கடைசி காலம் நாம் ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்களை ஆயத்தமாக்கணும். எப்படி நம்ம கிரியினால இன்னைக்கு நிறைய கத்தருக்கு மகிமுண்டாக்கட்டும், நம்மாலே மற்றவங்க இடறி போகிறாங்க. சில காரியங்களெல்லாம் நான் சாட்சியாக சொல்வேன். ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு உபாகமம் 33 அதிகாரத்தில் ஆண்டவரை கர்த்தர் 29வது வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். தேவ தயவு வெளிப்படும். 33 இஸ்ரவேலே நன்றாக உணர்ந்து கொள்ளுங்க, நீ பாக்கியவான். யார் தேவனோடு போராடுகிற பிள்ளைகளே, மனுஷனோடு அல்ல, மனுஷியோடு அல்ல. போராட்டம் யாரோடு? தேவனோடு. உணர்ந்து அறிந்து அவன் எத்தன் ஏமாத்தினவன் ஆனாலும் ஆண்டவரை கர்த்தருடைய சமத்தில் வந்ததுனாலே ஆண்டவரை அவனை வாழ்த்துகிறார். என்று இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆண்டவரை கத்த நன்றாக கவனிங்க. பேசுவாங்க, இச்சகம் பேசுவாங்க. பேசுகிற வாய்ப்பு நான் நிறைய காரியம் நான் எதுக்காக சொல்கிறேன், நம்ம சபை இன்னும் பரிசுத்தப்படும். பொய் சொல்லாத. பொய்யே முதல்ல ஆண்டவரை கர்த்தர் உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர் வார்த்தை கீழே விழாது. ஆனால் தாமதிக்கும் சில காரியம் ஏற்ற விளையில. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்போ பாருங்க, அவன் வயது சென்றவன், அவள் சரி அவளுடைய காரியம் செத்து போனது. ஆனால் உயிர்ப்பிக்கிற தேவனை கர்த்தர் வெளிப்பட்டார். எப்படி? தேவனை கர்த்தர் அக்கத்தீர வாக்குத்தத்த பிள்ளைகளை தந்தார். என்றைக்காக தான் நிறைவேறுவாருக்கிறது பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். இந்த பிள்ளை ஷீலா சாட்சி சொல்லும்போது நீங்கள் பாவிச்சிங்கன்னா, ஷீலாவுக்கும் சின்னவளாக இருப்பா அவங்க அம்மா. தருக்கு அம்மா இல்லைங்க, வந்தவங்க தான். ரட்சிக்கப்பட்ட புத்தியிலிருந்து கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அந்த நாளில் அவளுக்கு கொடுத்த வார்த்தை வெளிநாட்டு ஆசீர்வாதம். அதே போல தான் தேவனாக்க கர்த்தர் கொடுத்தான். அவளே சாட்சி சொல்லுவாள். இன்றைக்கு உங்களை என்னை அவர் சாட்சியை வைப்பாரே அல்லாமல் சக்கந்தம்மா வைக்க மாட்டார். கையை தட்டி கொஞ்சம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க, எங்கே பார்க்குறாங்க தெரியுமா? டிவியில் பார்க்குறாங்க, இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க, கட்டு தட்டுறாங்க. ஆண்டவரை பாரு, ஆவியோடும் பாடுவேன், கத்தோடும் பாடுவேன். தேவனாக்க கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறா, இஸ்ரவேலே தேவனோடு போராடுகிற ஜனமே நீ பாக்கியவான். ஏன்? எதனாலே? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு முன்னால உனக்கு அவங்க இவங்களை யாரையும் வைக்காத ஆண்டவரவே. ஆண்டவரை கர்த்தர் ஒன்று என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கணும். அதைத்தான் அவர் விரும்புகிறவராக இருக்கிற அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் செய்கிற உன் சத்துருக்கள் உனக்கு எல்லாரும் ரீட் ப்ராப்பர்லி, see your பைபிள் வாசிங்க. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீதி மிதித்து கொண்டிருக்கிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கையை தட்டு. ஆண்டவரை கர்த்தர் நீதி செய்கிற தேவன் நிச்சயம் உனக்கு எனக்கு முடிவை தருவார். அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. நான் கடந்த நாளில் முந்தா நாள் கால வேளையில் நான் ஜெபிக்கும் போது உங்களுக்கு தெரியுனா, கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நேற்றல்ல கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. கரெக்டாக ஒரு 4 மணி இருக்கும். நல்லா ஜெபிச்சுட்டு படுத்துட்டேன். கர்த்தருடைய ஆவியான ஒரு சங்கீதம், கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் செய்கிறா. சங்கீதம் 13 சொன்னார். சங்கீதம் 31 முதல் வசனம்னு சொன்னார். அதில் நமக்கு நீதி கிடைக்கிறது. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை தேவனாக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தராக தேவன் செய்கிறவராக இருக்கிறார்.
இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா தேவனோடு போராடுகிறோம். நம்ம வேதத்தில் பார்ப்போம்னா கட்ட நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒருவனை நாம் பார்க்கலாம், பின்தொடர்ந்து வராங்க யாரு? சகையை பார்க்கலாமா? கத்தக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 19 அதிகாரம். இவன் எப்படிப்பட்டவன்? இவனுடைய காரியங்கள் எப்படி? ஆண்டவருக்கு கத்தர் எப்படிப்பட்டவரோ? இன்னைக்கு பிள்ளைங்க பாடும்போது அவருடைய மகிமையை நம்ம கேட்டோம், அவருடைய புகழை கேட்கிறோம், அவர் செய்த நன்மைகளை கேட்கிறோம். இங்கே என்னன்னா ஆண்டவருக்கு கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவன் எப்படிப்பட்டவன்? அதனால அந்த லூக்கா 19 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில் 9 to 10 அதாவது வாசிக்கும் போது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல இருந்து 10 வசனங்களை வாசிக்கிற வேளையில் ஆண்டவருக்கு கத்தர் 10வது இழந்து போனதை தேடும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். யார்? ஆண்டவருக்கு கத்தர் சொன்னார். யார்? உற்று பார்க்கிறார்களே, குற்றப்படுத்துகிறார்களே, குறை கூறுகிறார்களே, அவர்கள் வாய்களை அடைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயப்படாத. தேவன் உனக்கு எனக்கு தந்த பரிசுத்த ஆவி பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பு தெளிந்த புத்தி உள்ள ஆவி அல்ல. பெரிய காரியங்களை கத்தராகிய தேவன் உனக்கு எனக்கு செய்கிறார். திடங்கள். சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் வாசம் போடுவார்கள். இனி சொல்லுங்களேன், இனி நீ அழுது கொண்டீராய். எனக்காய் அழுகிறாய். ஏன் அழுகிறாய்? உன்னை விசாரிக்க உன் புருஷன் பிள்ளைகள் உன் மனைவி கூட இல்லாட்டால் ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய காரியங்களை கத்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கார், நம்ம தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்கே இவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அவர் எப்படிப்பட்டவரோ? அவன் சகையுடைய காரியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா கத்தர் நல்லவர், பெரிய காரியங்களை கத்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவன் எப்படி இருந்தான்? அவனுக்குள்ள பாவ உணர்வு உணர்த்தினது. இன்றைக்கு அப்படியெல்லாம் நான் கரெக்ட், என்னை யாரும் சொல்லாதீங்க. நான் யார் தெரியுமா? நாலே பேய் வந்துடும். நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரை கத்தர் இன்றைக்கு நமக்கு சொல்றது, குப்பை தூசியாக கடந்த ஒன்றே என்னை தூக்கி எடுத்து இன்றைக்கு அவர் கனப்படுத்துகிறார். அவர் நாம மட்டும் நாம் மகிமை பண்ணோம். என்னில கத்த நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் கத்த செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த இவன் குள்ளனா இருக்கிறான். எப்படிப்பட்டவரோ? 3வது வசனம் பாருங்க, லூக்கா 19:3. இயேசு எப்படி பெற்றவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான், வழி பார்த்தான். எல்லாரும் ஆண்டவரை பற்றி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. அவர் குணமாக்கினார், அவர் விடுவிக்கிறார், அவர் வியாதியை நீக்கிறார், அற்புதம் செய்கிறார் என்று சொல்கிறதெல்லாம் கத்தருக்கு மகிமை கொண்டாகட்டும். எப்படிப்பட்டவரை என்று பார்க்க வகை தேடினான். ஆனால் அவன் யார்? குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் ஜனக்கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த நெருக்கி கொண்டிருக்கிற கூட்டத்தின் மத்தியிலே கத்த நாமத்துக்கு மகிமைண்டாகட்டும். நல்ல பைபிள் வாசிங்க, ரீட் ஒரு பைபிள் ப்ராப்பர்லி. தாழ்மை சொல்லித்தார, நல்ல வேதம் வாசிங்க, வசனத்தை தியானிங்க, பயப்படாதீங்க. கத்த நிலவர் அந்த காலம் அங்கே இங்கே ஓடுது, விட்டுடுங்க. பெரிய காரியங்களை கத்தராகிய தேவன் செய்வார். ஆனாலும் அவன் எப்படி? அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, நல்லா கவனிங்க, அவர் போகும் வழியில், அவர் போகும் வழி என்ன? உன்னை என்னை ரட்சிக்க, உன்னை என்னை தேட, உனக்கு எனக்கு நன்மை தர, உன்னை இப்படியா விட்டு விட அவருக்கு என்ன சிந்தனை கிடையாது. அவர் போகும் வழியின் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி எங்கே ஏறினான்? ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். முன்னாக ஓடி ஏறினான். எதில்? தன்னை கூட்டம் நிறையா இருக்கு, அவர் தொட முடியாது, அவரை பார்க்க முடியாது. அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக ஓடி அவர் போகும் வழி, வேற வழியில போகல. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன, என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் வரோம். ஊழியக்காரியா சுகம் கொடுக்கல. நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீ விசுவாசிக்கணும். மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க, மனுஷியை பிரியப்படுத்தாதீங்க. கத்தரை நோக்கி பார்க்கணும். எதனாலே? நம்ம கிரியனாலே.
பாருங்க 4வது வசனம், அவன் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். உன்னை என்னை காண்கிறவர், உலகம் தோற்றமுனை தெரிந்து கொண்டவர், உன்னை என்னை உள்ளங்கையில் வரைந்தவர் என்ன சொல்ல பாருங்க. இயேசு அந்த இடம் வந்த போகுது. எந்த இடம்? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காணும்படியா அந்த காட்டத்தி மரத்தில் அது பார்த்தீங்கன்னா நிறைய ஆணி மாதிரி இருக்குங்க, முள். எங்கள் வீட்டில் நிற்கிது ஒன்று மரம், அதில் ஏறது கஷ்டம். ஆனாலும் அவர் எப்படிப்பட்டவரோ, இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிற உன் ரட்சிப்பை பிடுங்க எத்தனையோ வழியை சத்துரு பார்ப்பான். அவர் எப்படிப்பட்டவர், முன்னே என்னை விடுவிக்க வல்லவர். அங்கே நடந்த காரியம் எப்படிப்பட்டவரோ, கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல வரும்போது இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணா வந்து பார்க்கிறா, உன்னை என்னை காண்கிறா. கீழே பார்க்கலாம், மேலே பார்க்கிறா. அண்ணா வந்து பார்த்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவனை காண்கிறார், உன்னை என்னை காண்கிறான். கண்டது நிமித்தம்தான் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. கண்டு உன்னை என்னை பேர் சொல்லி அழைக்கிறா. சகேயுவே, சகேயுவே, நீ வான்னு சொல்லல, சீக்கிரம் இறங்கி வா. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? பயப்படாதீங்க, ஜெபிங்க. உங்க ஜெபம் கேட்கப்படலன்னு நினைக்காதீங்க. உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு சங்கீதம் 10 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் காமன் ஆர்வி ஆக்கமானவா 65 பார்த்தீங்கன்னா 2வது வசனம், ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆண்டவரை கட்ட ஜெபத்தை கேட்கிறவர் அவரு, பதில கொடுக்கிறவர். நீ கொடு, நீ யாருக்கும் சொல்லலை, நீனு நான் கொடுக்க முடியாது, அவர் தான் தருவான். நீ விசுவாசிக்கும் போது பெற்று போரிக்கலாம். நீ விசுவாசிக்கணும். முதல்ல ஒபீடியன்ஸ். ஒரு பேரண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்க, வாழுவ பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படைங்க. அது நல்லது, அதுதான் நல்லது. பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படைங்கள். இது நியாயம், அது அநியாயம் இல்லை. எனக்கு அநியாயம் அநேக காரியங்கள் கர்த்தர் நல்லவ தனியாக அழைத்தார். ஏன்னா நீ சீக்கிரம் இறங்கி வா. ஏன் எதுக்காக? அந்த சகையை பற்றி தான் சொல்கிறேன். ஆண்டவரை கர்த்தருக்கு உண்டாகட்டும். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஆண்டவரே வாங்கணும். ஏன்னா அவர் காட்டத்தி மரத்தின் பக்கத்தில் வந்து நான் அண்ணாந்து பார்த்ததுனால அந்த கூட்டத்தின் மத்தியில் அவன் அழைத்து வருகிறவனாக இருக்கிறான். இதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில், நல்ல பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படியாய் போனார். தங்கும்படியா போனார், வந்துட்டு போறது இல்லை, தங்கும்படியாய் போனார். ஆண்டவரை கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் அழைத்து கொண்டு போனான். ஏன்னா நான் உன் வீட்டில் தங்கணும். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் எடுத்து தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தாங்க. யாரு? கூட இருக்கிறவங்க கூட்டம். நீ முறுமுறுப்பு கூட்டம். நீ ஆண்டவருக்குள்ள உன்னை தேவன் உயர்த்தும் போது நீ அல்ல, அவர் உயர்த்தும் போது உனக்கு பிரகாக காணப்படுகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவரை பாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இவைகள் எல்லாம் எவைகள் நீ கேட்டதும் கேட்க மறந்து அவர் பரவல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் கேட்டது ரட்சிப்பு தாங்க. ரட்சிப்பில் விடுதலை தான். ரட்சிப்பு நான் தெரியாது. ஆனால் அந்த வேதை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னால வேதை வாசிக்க ஜபம் பண்ண அவருடைய வழிநடத்தில் வித்தியாசம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டதை சொல்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் திட்டவட்டாமல் குறிப்பாக அழகாக சொல்லுவேன். ஜெய்பாய் வா இங்கே, உனக்கு அங்கே என்ன வேலை? ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் கொடுத்த வேலை. இதை நான் கனப்படுத்தி என் ஜீவன் போகும் வரைக்கும் என் ஜீவனை அவர் கையில் ஒப்பு கொடுத்து போடுகிறவர் ஓட்டமாக இருக்கிறதுனால கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்கள் கர்த்தராகி தேவன் உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த இதெல்லாம் தட்டினாங்களா மோளம்? உங்கள் பக்கம் தட்டலையா? உங்கள் பக்கம் தட்டலையா? தட்டினாங்களா? மோளம் தட்டுறாங்க. எதுக்கு? பேய ஓட்டுறாங்கல்ல. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு அதாவது பழசு போய் புதுசு வருது.
பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின, எல்லாம் ஆவி ஆத்மா சிந்தனை எல்லாம். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு அப்படித்தான் அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்க. கர்த்தர் நல்லவ, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். சகேவன் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசையில் பாதி பாருங்க அவனை ஆண்டவர் சந்தித்து 7வது வசனம். நான் அதுக்கப்புறம் வசனம் சொல்கிறேன். சகை பற்றி ஒரு குறிப்பு. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் இடத்தில் தங்கும்படியாக போனார். பாவி அறுக்க விரும்பலை, பாவியை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் மற்றவங்கள நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க. அவங்கள கிரிகளை பார்க்கும்போது எனக்கெல்லாம் சில காரியங்கள், நிறைய பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், தங்களை உயர்த்தி மற்றவர்களை அற்பமாக எண்ணுவார்கள், அது கூடாது. ஆனாலும் ஆண்டவருக்கு கர்த்தர் நமக்கு எனக்கு கூட பாட்டாத அற்பமா எண்ணப்பட்டேன், நான் அசட்டையும் செய்யப்பட்டேன், ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானேன், நான் ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானேன். என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன், கண்களிலே கிருபை பெற்றேன். உயர்த்தினார் உன்னத தேவன் இருக்கிறார் என்னோடு என்று. உயர்த்தினார் உன்னத தேவன் இருக்கிறார் என்னோடு என்று. பாருங்க, நமக்கு நன்மை வரும்போது மட்டும்தான் சிலவங்க இருப்பாங்க. உனக்கு கஷ்டம் வந்தா ஒன்னுட்டு ஓடிடுவாங்க. உண்டா இல்லையா? ஏசானா இதான் சொந்தக்காரங்க. ஆனால் ஆண்டவர் உனக்கு எனக்கு சொந்தம். எப்படி? அப்படி விலையேறப்பட்ட ரத்தத்தாலே உன்னை என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம். நீ என் சொந்தம். ஆண்டவர் எல்லாமே எனக்கு பாட்டாவே தந்திருக்கார். கர்த்தருக்கு முண்டாகட்டும் நினைச்சு பார்ப்பேன். தகுதியே இல்லாதவளுக்கு தேவன் கொடுத்த காரியம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவரை கர்த்தர் அதற்கு பிறகு பார்க்கலாம். அதை கண்ட 7வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனுக்கு தங்கும்படி போனார் என்று முறித்தார்கள். ஆனால் 8வது வசனம் பாருங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி அழைத்தவர், சகைவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்னாரே. அவரை நோக்கி, ஆட்சிகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதை ஆகில அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 அணையாய் திருப்பி செலுத்துகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. போல ஆசை, பண ஆசை அவனுக்குள்ள இல்லை. ஆண்டவரை கர்த்தர் அதுக்குத்தான் சொல்கிறார். பாவ அறிக்கை எங்க இருக்கு? ஆண்டவரை கர்த்தர் இழந்து போன தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். தேவனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்கிறத நன்றாக கவனிக்கணும். பாருங்க, அதே 19வது அதிகாரம் லூக்கா 19:5 இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா. எதற்கு? இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். வந்துட்டு போகணும் இல்லைம்மா, வீட்டில் வந்து நான் தங்கணும். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்கிற காரியத்தை உணருங்க. தேவனை கர்த்தர் அவனுக்குள்ளான இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ அவன் சொல்கிறான். அவன் பெரிய பணக்காரன், ஆசி அநியாயக்காரன். அவனுடைய காரியத்தை நான் பார்க்கும்போது கர்த்தருக்கு மொண்டாகட்டும். அவனுக்குள்ளே பாவ உணர்வு வெளிப்படுகிறது. நீ எப்படி இருக்க? இன்னைக்கு இறங்கணும், நிறைய பேர் இறங்கணும். எப்படி இருக்க? யாரும் கொண்டு போகல, எல்லாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஆனால் கொண்டு போவோம், ஆத்மாவை கொண்டு போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் உங்களை என்னை தனியாக விட மாட்டா, உங்களை என்னை வெக்கப்படுத்த ஒப்பு கொடுக்க மாட்டா, உங்களை என்னையும் என்னோடு கூட இருக்கிறத வெளிப்படுத்துவார். அமலேக்கர் சபைக்க வந்து அமலேக்கர் சொன்னார், ஈசாக்கு பார்த்து, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அவன் மட்டுமல்ல, கண்டோம், நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. நீ பயப்படாத. ஆண்டவரை கர்த்தர் நின்று கதா, நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. மற்றவங்க சொல்றதும் கேட்கற, அவங்க கண்ணு பார்க்குது. உன் கண் எப்படி இருக்க? தேவனை பார்.
ஆண்டவரை பார், முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியத்தை இறங்கி வா, தனிமையை அழைக்கிறவா, உன் குடும்பத்தோட வாழ அவன் தான் வந்துடான். அடுத்தபடியாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா லூக்கா 19:8 அவன் சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கின உண்டானாலும் அதை என்ன செய்கிறேன், நாலந்தலையா செலுப்பி விடுகிறேன். லஞ்சம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? கடந்த நாளில் சூழ பகுதியிலேருந்து ரெஜினான்னு ஒரு பிள்ளை வருவோம். நான் ஏற்கனவே அந்த பிள்ளை நம்ம மூலம் ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க. அப்போவே அவர்கிட்ட சொல்வேன், இப்படி நீ நல்லா ஜப்பம் பண்ணு, பயப்படாதுன்னு. ரேஷன் கடையில் ஏதோ ஒரு வேலைக்காக 9 லட்சம் லஞ்சம். யாராவது போட்டு கொடுத்துருவீங்களா? போட்டு கொடுத்தா என்ன, ஒன்றும் இல்லை. 9 லட்சம் 4 லட்சம் கொடுத்துட்டான். நான் அப்போவே சொன்னேன், கொடுக்காத பிள்ளை தெரியும். ஒரு சில பிள்ளைகிட்ட நான் சொல்லியிருக்கேன், நல்லா ஜப்பம் பண்ணணும். இப்போ அந்த 3 லட்சத்துக்கு போட்டு தொந்தரவு பண்ணுறான், குடு 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 குடுன்னு. எங்கே எடுத்து போவேன்? அதுக்காக அவன் அம்மாட்ட போய் கேட்கும்போது அம்மா சொன்னாலும் ஒரு இடம் இருக்கா, அதை விற்று தாரேன்னு சொன்னால் அவங்க வாங்கினாங்க, அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். பாருங்க, நீ ஜப்பம் பண்ணுனா உனக்கு எவ்வளோ பெரிய கிருபையை கத்த தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஜபமின்றியே ஜெயம் இல்லையே, ஜபமே என் வாழ்வில் செயல். இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் ஜப்பமா புருஷன் கேட்கலாம், பிள்ளைகள் கேட்கலாம். இன்னைக்கு எப்போ தான் கேட்குறாங்க, எப்போ பாரு ஜாபான் ஜாபம். அந்த பொம்பளைக்கு வேறு வேலையே கிடையாது. சொல்கிறது அதான் சொல்லணும், அதை நான் செஞ்சு செய்யணும். நான் செய்யாமல் சொன்னால் அது சரியில்லை. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறத நன்றாக கனவு உணருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை பாப உணர்வு, அதாவது மனம் திரும்புதல், பெரிய காரியங்கள் கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறா. லேவியராகமும் அல்ல யாத்திராகமத்துக்கு வாங்க, அதுக்கு பிறகு லேவியராகம் போகலாம். யாத்திராகமத்தில் ஆண்டவரை கர்த்தர் 22 அதிகாரத்தில் முதல் வசனம், ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அதன் மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்கப்படணும். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை. அதே போலதான் அதே அதிகாரத்திலே பார்த்துக்கலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடு தான் நிறைய பலி கொடுக்குறாங்க. அங்கே பலிபிடத்தில் காளைகளை படைக்கிறாங்கெல்லாம் இருக்கும் நிறைய. நீங்கள் வாசு பார்க்கும்போது அந்த பலி தான் சோத்திர பலி. ஆண்டவர் சமத்தில் நம்ம உணர்ந்து அறிந்து அறிக்கை சேர்க்குறோம். தெரியாமல் பேசிட்டேன், தெரிஞ்சும் தெரியாமல் பேசிட்டேன், அறிந்தும் அறியாமல் பேசிட்டேன், தயவு செய்து மன்னிங்கப்பான்னு கேட்கணும். அதுக்கு பிறகு செய்யக்கூடாது. ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறவர் இருக்கிறா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டும் வைக்கும் தான். அதில் 4வது வசனம், அவன் திருட மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடன் அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் ரெட்டிப்பா அவன் கொடுத்து தீர வேண்டியதான் பனிஷ்மெண்ட்டு. நேற்று ஒரு பிள்ளை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான். என்னன்னு சொன்னால் 5 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, ஏதோ ஒரு இடத்துல போய் நகை திருடி இருக்கிறான். நான் நகை திருடின இடத்துல அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸில் கண்டுபிடிச்சி எல்லாம் பார்த்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க. எங்கே புழல் ஜெயில்ல. இதில் 4 பேர் ஒழிஞ்சிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் இருந்தான். அந்த பையன் பேர் டேனி. ராத்திரி எனக்கு ஃபோன் வந்தது, என்ன ரொம்ப நாளாச்சு போய் பண்ணேன்னு. இல்லாமா இந்த மாதிரி எங்கள் அக்கா பையன் கத்தருக்கு மகிமும் டாக்டர் ஜெயிலுக்கு கொண்டு போட்டாங்க. எதுக்குமா ஏன்னா அப்படின்னு கேட்குற வேளையில் இதை மாதிரி அவனோடு சேர்ந்ததுனாலே ஒருத்தரோடு சேரும்போது கெட்டு போகிறாங்க. உங்களை என்னை பார்க்கும்போது ஆண்டவரை கத்தா நேர்வழியாக நடத்துகிறவராக இருக்கிறான். அதில் கண்டுபிடிக்கப்பட்டா அவன் செலுத்தணும். 7வது வருஷம் பாருங்க, அதே அதிகாரத்தில் ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவீதியாவது உடமையாவது அடைக்கலமாய் வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலே இருந்து திருப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு ரெட்டிப்பாய் கொடுக்க வேண்டும். திருடன் அகப்படாமல் போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானா இல்லையா?
என்று எல்லாம் நியாயாதிபதி இடத்துல கொண்டு போகணுமா. எனக்கு பத்திரமா வச்சுக்கன்னு கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பத்திரமா வச்சுக்கிட்டா பரவாயில்ல, பத்திரமா வைக்காதபடிக்கு அவங்க ஆசைட்டையாக இருந்தால் அது பலன். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறத வேதத்துலேருந்து தான் சொல்கிறேன். வேதத்துக்கு புறமானதில் உங்கள் வேதத்தில் அதானே இருக்குது. உங்கள் பைபிள் அப்படி இருக்கா இல்லையா? இருக்காமா? இருக்கல்ல. என் பைபிளில் மட்டும்தான் இருக்குதா? ஆண்டவரை கேட்கத்தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறையா காரியத்தை நன்றாக கவனிங்க. ஏன்னா ஆண்டவரை கேட்கத்தான் லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், பொய்யானையிட்டு பொருளை சம்பாதித்து பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அவன் முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோட 5ல் 1 பங்கு அதிகமாய் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியாக அதை இடுநாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்து விட்டு தன் குற்ற நிவாரண பலியாக தன் மதிப்புக்கு சரியாக பழுதிட்ட ஆட்டுக்கடாவை அந்த கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியத்திற்கு குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ அந்த நாளில் உள்ளது. இந்த நாள் அப்படியல்ல. யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, கொடுத்த பொருளை எடுக்கக்கூடாது, பிறர் பொருளை இச்சாதிருப்பாயாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமொழிகளை நீங்கள் வாசிப்பீங்கன்னா நிறைய காரியம். சாலமன் எழுதின நீதிமொழிகளை பார்ப்பீங்கன்னா வசனங்களெல்லாம் அருமையாக நம்மோடு பேசும். நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவர்களாக ஜீவிக்கணும்னு கொடுக்கிற காரியம். ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். சரி பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 11 வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 11 வசனத்தை நம்ம வசிக்கும் போது கர்த்தர் நிலவர் அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கெட்ட தங்கள் மனசாட்சிகள் கடிந்து கொள்ளப்பட்ட பெரியோர்கள் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தரித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவன் ஆகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ இனி பாவம் செய்யாதே. ஏன்னா ஆண்டவரை கத்த அமுத்துக்கும் கொண்டாங்கிட்டு இது எங்கே சபையில் நடந்த ஒரு சம்பவம். என்ன? இயேசு ஒலிவ மலைக்கு போனார். 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கர்த்தருக்கு மகிமுண்டாகட்ட வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள், இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் தனக்கு கட்டளிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசே எலியா சொன்ன வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆண்டவர் மூலம்தான் நிறைவேறிட்டு என்று சொன்னார். நல்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வாசிங்க. கர்த்தராகிய தேவன் உங்களோடு என்னோடு பேசுவேன். நான் அதிகமாக சொல்லலை. அந்த தம்பி இருக்கிறான், அந்தோணி இருக்கிறான். எம்மா எங்கே போகணுமா? எப்பா அந்த வீட்டுக்கு போனேன். எந்த வீடுனா கொய்யா மரம் வீடு, மாமரம் வீடு. சின்ன பைபிள் ஒன்று கையில் வச்சுருக்கான் வசிப்ப புதிய ஏற்பாடு. அது போஜனம். அதில் ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிற வேதவாசி. மற்ற வேதம் என் மனமகிழ்ச்சி அது இருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். அழியாமல் இருக்க ரட்சிப்புக்களை இருக்க அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். தேவ பிள்ளைய உன்னை என்னை தெரிந்து கொண்ட தேவ நோக்கம் ஒன்று இருக்கு. அதை நிறைவேற்ற உன்னை அர்ப்பணி. நீ பயப்படாதே, வழக்காடாதே. எங்க கையை மயம் பிடிக்கப்பட்டவளை மோசே நியாயப்பிரமாணம்னு சொல்லுது, கல்லறிந்து கொள்ளணும். ஆண்டவரை கத்த பாருங்க, கத்தமுக்கும் மகிமுண்டாகட்டும். அது மட்டும் இல்லை, டபுள் கேம் விடுறாங்க. ஆண்டவரையும் குற்றப்படுத்தணும், ஆண்டவரையும் குற்றப்படுத்தணும். கல்லறிந்து கொள்ளணும். பாருங்க, கத்த நல்லவா. 6வது வசனம். அவர் மேல் குற்றப்படுத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டா அவரை சோதிக்கும்படி
இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்க அவர் நிமிர்ந்து பார்த்து, நீங்க உங்களில் நல்லா கவனிங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் இவள் மேல் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி மறுபடி என்ன செஞ்சிட்டார்? குனிந்து தரையிலே எழுதினார். இல்லை, அதே போல அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். அப்ப அவர் வார்த்தை எல்லாரோடு பேசுதா இல்லையா? பேசுதா இல்லையா? எஸ் ஆனோ எஸ். சின்ன சொல்லுவாங்க, அந்த கிளவி இருக்காள் அந்த பாட்டி, பொய் சொல்லாதுன்னு சொல்ல. நீ எவ்வளோ பொய் பேசுற, எவ்வளோ பொய் பேசுற? ஆண்டவரை கத்த பெரிய காரியங்கள் கத்த சொல்லிக்கிறவரா இருக்க. சொல்லாதே சொல்லாதே, பொய் மாத்திரம் சொல்லாதே, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. அதனால உனக்கு போராட்டம் வந்தால் பரவாயில்லை. இவள் என்ன சொல்கிறார்? கத்தர்க்கும் மண்முண்டாகட்டும். அவர்கள் அதை கெட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். எப்படி தனித்தந்த சகவே சீக்கிரம் இறங்கு வா. ஏன் எதுக்கு? நான் இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். அவன் இறங்கி வந்தான். ஆண்டவரை கர்த்தரோடு அவன் பேசுகிற வேளையில் அவன் மனசாட்சி குத்தப்பட்டது. அது நிமித்தமான காரியத்தில் பாவங்களை. இயேசு எப்படிப்பட்டவர்? நீ நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உலக தோற்றம் முன்னே உன்னை என்னை தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா. என்னைக்கு மட்டும் இல்ல, நீ பயப்படாதே, திடன்கள் திடன்கள், நீ தைரியமா கத்தருப்பாரு. உன்முகம் பிரகாசமடை, பயப்படாத. எந்த ஒரு காரியமானால், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவர்கிட்ட சொல்லு. அவர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவர். அவர்கள் அதை கிட்ட தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்ட பெரியவர்கள் முதல் சிறியோர் வரை எல்லாரும் போய்விட்டார்கள். ஏன்னா கல்லெறிய வந்தார்கள். அந்த காலத்தில் கல்லால் தான் இருந்து சாவடிப்பாங்க. அந்த காலத்தை விட இந்த கல்லுக்கு மேலே இருக்கு சொல்லு. எப்படி இருக்க? சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. பேசுகின்ற வார்த்தைகளை நிதானித்து பேச வேண்டும். பேசுகின்ற வார்த்தைக்கு கணக்கும் கொடுக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகளை நிதானித்து பேச வேண்டும். பேசுகின்ற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதை அறிந்து உணர்ந்து ஞானமாய் பேச வேண்டும். அதை அறிந்து உணர்ந்து ஞானமாய் பேச வேண்டும். சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. பாருங்க, சொற்களின் மிகுதி பாவம் இல்லாமல் போகாது. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை கையில் எடுத்து வச்சிருந்தாங்க. எதுக்கு? அவள் பாவியா கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டதுனால. கொஞ்சம் பயங்க சகையை போல இன்றைக்கு அந்த காட்டத்தி மரத்து மேலே ஏறி கிடக்கிறாயா? இன்றைக்கு அவரை போல அவர் போகும் வழிக்கு முன்பாக ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறி கிடக்கிறான். அப்ப அந்த இடத்துல வந்து தான் அண்ணாந்து பார்க்கிறா. எங்க இருக்கிற? எப்படி இருக்க? எங்க இருக்க? வேற ஆரியோ? எப்படி இருக்க? உன் கிரிகள் எப்படி தேவனுக்கு பிரியமா பிரியா? எப்படி இருக்கிறது உங்களுக்கும்? ஏன்னா அவன் மனசாட்சியிலே குத்தப்பட்டான். மனசாட்சியிலே குத்தப்பட்டான். மனது சாட்சி கொடுக்குமா இல்லையா? கொடுக்குதா இல்லையாம்மா? கொடுக்குதா இல்லையா? ஆண்டவரை கத்த பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறான். அம்மை காண்கிற தேவனாக இருக்கிற கத்த பெரியவா. ஆனால் பாருங்க, வேறு ஒருவரும் இல்லை, 10 பேர் தான், அவன் மட்டும்தான் நிற்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கத்தார் நல்லவ பெரிய காரியங்கள் தேவனை கத்தார் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா வாக்கு தத்தத்துக்கு நம்ம சொந்தமாக இருக்கிறோம். சொந்த ரத்தம் சிந்தினவர், உங்களை என்னை சொந்தமாக்கி கொண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார்.
எப்படி ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு. இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான் தந்திருக்கிறார், வாக்குத்தத்தம் தந்திருக்கார். இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவரை கத்த என்னோடு பேசுவார். அதிகமாக நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா இந்த சங்கீதத்தில் நான் கத்த நல்லவர், பெரிய காரியங்கள் தெய்வான கத்த செய்கிறவராக இருக்கிறார். கால வேளையில் ஒரு 4 மணி இருக்கும் தீபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படுத்துட்டேன். படுத்த பிறகு ஆண்டவரை கத்த நாமத்துக்கு உண்டாக்கட்டும். சங்கீதம் 13 அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். அதில் பாருங்க, கத்தாவை எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்த வைத்து எது வரைக்கும் என்ன ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டு பேசியுமே. இதெல்லாம் ஆண்டவரை கத்த உங்களுக்கு எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்படுத்தல். ஏன்னா சங்கீத புஸ்தகம், என் தேவனாக கத்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்திருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அதாவது மரணம் செத்து போகிறதுக்கு இல்லை, ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்த காவலை அற்ற இருப்போமானால் பரம் தாண்டனுக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரை கத்தார் பழைய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தை கேட்டு உணர்ந்து அறிந்து பாவங்களை அறிக்கை செய்து தேவசமத்தை பற்றி கொள்கிறார்கள். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞ்சர் காமான் அருவி ஆக்கத்துறவா கச்ச சாமுத்திர வந்த உன்னை என்னை அவர் மூடி பாதுகாக்கிறவராக முகம் பிரகாசப்பட நீ பயப்படா, திடங்கள் உன்னோடு பேசுகிற தேவனுடைய வார்த்தையினால் சிறப்படு பயப்படு என்று சொல்கிறார். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞ்சர் சொல்லாதபடிக்கு கத்த நல்லவர். நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துக்கள் களி கூறாதபடிக்கு அப்படி செய்திடலாம். நம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உடைய ரட்சிப்பினால் என் இருதயம் என்ன சொல்லுமா களி கூறும். எப்படி கர்த்தருடைய பெட்டி வரும்போது தாவிது அவன் சணல் அங்கியில் நின்று தான் தூய்த்தானா தேவனுக்கு முன்பாக. கர்த்தர் அது மறுபடி ஓபேத்தி ஏதும் வீட்டில் இருந்த போது கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்த்து இன்றைக்கு அப்படித்தான் தேவனுடைய பெட்டி நம்ம வீட்டில் கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவே. செய்தாரா இல்லையா? அன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பதே அவருடைய கிருபை. கர்த்தர் நல்லவர். அதுக்கு பாருங்க சங்கீதம் 31 3வது வசனம் பாருங்க. என் வழிகாட்டி என்னை நடத்தி அருளோ. அல்லேலூயா. ஆண்டவரை கத்தார் என்பது என்னன்னா, என் கண்மலையின் கோட்டையும் நீரே மத நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி. நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்னேன். இப்போ நம்ம போகிறோம், ஒரு ஆட்டோவில் போகிறோம், இல்லை நான் காரில் போயிட்டுருக்கோம், வழி தெரியல. அப்போ முன்னால் போகிறவங்களை கூப்பிட்டு இந்த வழி எப்படின்னு கேட்குறோமா இல்லையா? தெரிஞ்சால் போயிடுவோம், தெரியலன்னா கேட்போம். அதே போல தான் இன்றைக்கு வாஸ்துள்ளாடு எந்த ஒரு காரியத்தையும் கத்தத்துக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் சிந்ததில் இந்த வளர்ந்து என் டாக்டர் பிள்ளைகள் சொல்லும் போது அவள் கேட்பான், இஃப் யூ வாண்ட் எனி திங் வாஸ்துள்ளாட் டோன்ட் ஆஸ்க் மீ. என்கிட்ட கேட்காத, நான் கூட ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரை கேட்கத்தான் உங்களுக்கு என்ன தேவை என்று இப்போ பார்க்குறோம். 18ஆம் தேதி ஒரு கல்யாணம், எங்கே ராணிக்கா நம்ம டேவிட்சன் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு கல்யாணம். நான் என்ன ஜெபிப்பேன் தெரியுமா? ஆனால் ஒரு கல்யாணத்தில் இன்னும் குறைவு இருந்தது. ஆனாலும் அந்த குறைவை நிறைவாக்கினார். யார் வந்தால் ஆண்டவர் போனார். வெறும் ஜாடி தான், காலியானது கமுத்து வச்ச ஜாடியை கொண்டு போயிட்டு வெறும் தண்ணீர் தான் கொண்டு வந்த வேலைக்காரர்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ருசி பார்த்தவர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் நான் நினைப்பதற்கு மேலா எண்ணுவதற்கு மேலா கிரியை செய்கிற வல்லமை நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு இருக்கிற. எஸ் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரை கத்த பெரிய காரியங்கள் செய்கிறார். என் கண்மலையின் கோட்டையும் நீரே என் நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்திடலும். அந்த நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருள். சித்தம் இல்லாத பாதையில் நான் போகக்கூடாது, சித்தமானா தான் போகணும், இல்லைன்னா மாட்டோம். அது நீங்களே வளர்க்குங்க. ஆண்டவரை கத்த நாமத்துக்கு மட்டும் மைக்குண்டாகட்டும். பெரிய காரியங்கள் தேவன் நமக்கு செய்கிறான். ஒருபோதும் விலகாத கிருபை வெளிப்படும், ஒருபோதும் விலகாத வல்லமை வெளிப்படும். அவர் கிருபை இறக்கம் என்றென்றும் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளணும். ஏன்னா வாக்கு தத்தத்துக்கு சொந்தம், வாக்கு தத்தத்துக்கு சொந்தம். கர்த்தராகிய தேவன்
19 மறுபடியும் லூக்கா 19 10வது வசனம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை தேவனுக்கு கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்லித்தரேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் விடுதலை ஆக்கும். தீர்க்கதரிசனம் குறைவுள்ளது. ஆண்டவரை கர்த்தரை நீங்கள் அறிங்க, சத்தியத்தை நல்லா வாசிங்க, பைபிள் வாசிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சிக்கனமாக வந்து உட்காருங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க. என் வீட்டில் வேலை இருக்குது, இந்த பொம்பளை என்ன எனக்கு வேலைக்காரி அனுப்பல, இதெல்லாம் உண்டுங்க, இதெல்லாம் பேசுகிற கூட்டாங்க, இதெல்லாம் விசுவாசி கூட்டாங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன், அதை நிறைய லேடிஸையும் பார்க்குறேன். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறத நல்லா கவனிங்க. 9லிருந்து அந்த 10 வசனமும் ஆண்டவர் ஏசு அவளை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனை அற்பமாக எண்ணுறாங்க. என்ன சொல்லி எண்ணுறாங்க? இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனான். யாரோ ரட்சிக்க வந்தாரு, அவங்களுக்கு முன்னால ஒன்றை நிறுத்திப்பாரு, நீ எப்படிப்பட்டவள். கொஞ்ச நேரம் மற்றவங்களை மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் பார்க்காதீங்க. நான்லாம் சொல்லுவேன், பெரிய காரியங்களை உனக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கார். அவர் நம்ம பெருமூச்சின் சத்தத்துக்கு பதிலாக இருக்கிறவராக இருக்கார். அதனால் கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 32 அதிகாரம். இருபத்தெட்டு 29. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய உனக்கு எனக்கு தேவனோடு மனுஷரோடு போராட்டம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நல்லா கையை உயர்த்தி அலையா சொல்லுங்க, ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பெரிய காரியங்கள் செய்வார். தேவனோடும் மனுஷரோடும். ஏன்னா பொய் சொன்னா ஏமாத்தனா, ஆண்டவரை விடல, பாவிகளை தான் ரட்சிக்க வந்தார். நடந்த காரியம் தான். 29 பாருங்க. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமம் எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான், அதுக்கு நீர் என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். உணரணும். உணர்ந்து ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, எப்பொழுது அந்த உணர்வுள்ள இருந்தேன். ஏன்னா நமக்கு பேர் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தவர்கள், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கேட்பார் இல்லை, கவனித்து கேட்பார். எப்படி கேட்பாரு? கவனித்து கேட்பார். நீ என்ன பேசுற? ஏன்னா பேசாசும் கேட்குதுல்ல, கேட்குதா இல்லையா? சாசம் ஆவியாக தான் இருக்கா. ஆண்டவர் அங்கே இல்லை, இங்கேயே ஆவியாக இருக்கார். உனக்குள்ளே இருக்கிற நீ எப்படி இருக்க? தேவனை கேட்கத்தான் நமக்கு உணர்த்துகிற விலையில் உணர்த்தப்படும். அதை மறக்கக்கூடாது. பெரிய காரியங்கள் தேவனை கேட்கத்தான் நமக்கு திகிற தெய்வம். அதனால் தான் ஆண்டவரை கேட்கத்தான் பெரிய காரியங்களே நமக்கு செய்கிறவராக இருக்கிற. 28 29. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டி கேட்டான். அதற்கு அவன் நீர் என் நாமத்தை கேட்பானே என்று அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெண்ணியல் என்று பெயரிட்டான். ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், முகமாக சந்திக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தெரியாது. நான்லாம் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். தலைமை சபை போகும்போது பெரியவர் மூலம் சின்னவர் மூலம் பேசுகிற வார்த்தைகளை நல்லா உணர்த்தப்பட்டிருக்கிறேன். கேட்க ஆண்டவரை கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். கடைசி காலம் பரிசுத்தமாக இருக்கிற நீங்கள் என் கிருபை மட்டும் உனக்கு போதுன்னாரு. கிருபைக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நன்றாக கவனிங்க. ஏதோ வந்தால் ஆசீர்வதிப்பார், அதை தருவார், கேட்டதையும் தருவார், கேட்க மறந்து தருவார். விசுவாசிக்கிறீங்களா? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதனால்
அதிசயத்தை காணப்படுகிறதே உனக்கு கத்தாவன் யாக்கோபு எத்தன் அங்கே ராவெல்லாம் போராட எப்படி யாரோடு தேவனோடு போராடனா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவமை போக விடு. ஆசீர்வதிக்கிற தெய்வம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம மாதம் வாக்குத்தத்தை அந்த வருஷம் வாக்குத்தத்தை என்ன பாகமும் 1:11 பாசிங்களை யாராவது எடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை கேட்கத்தார் என்று தந்த வசனத்தை நீங்கள் மனதில் வைங்க. பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு செய்வான். யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க, கத்தாரை பாருங்க, மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷியை பார்க்காதீங்க, தேவனை மட்டும் பாருங்க. ஆண்டவரை கத்தார் மறுபடியும் வாங்க. உபாகமோ 33:29 வசனம் தான் பார்த்தோம். அதில் கடைசி உன் சத்துரு என்று சொல்லவில்லை, சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடக்கிற தேவனுடைய காரணம் மத்தியில் அல்லேலூயா பெரிய காரியங்கள் செய்கிறவன் நம்ம மத்தியில் உன்னை என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தி அல்லேலூயா என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர். இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடுத்தது அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். அவன் பணம் குப்பையில், அவன் படிப்பு குப்பையில், அவன் அந்தஸ்து குப்பையில். நீ யார்? சகு போல காணப்பட்ட இயேசுவுக்கு முன்பாக அவர் போகிற வழியிலே முன்பாக ஓடி காட்டத்தி மரத்தி மேலே ஏறி கிடக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவர்? நீ நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அதை மனசில் வை. பெரிய காரியங்கள் தேவனை கத்தார் உங்களுக்கு எனக்கு செய்கிறவராக இருக்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே, வேகமா சொல்லலாமே. நல்லா யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. எவைகளை? யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். எல்லாம் உணர்ந்து எல்லாரும் கை நீ காட்டுங்க. என் தாசன், உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. உன்னை ஏமாற்றின உன்னை உள்ளங்கையில் வரைந்திட்டேனே. உன் பாவம் போக்கி இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் செய்திட்டேனே. எத்தனான உன்னை ஏமாற்றின உன்னை உள்ளங்கையில் வரைந்திட்டேனே. உன் பாவம் போக்கி இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் செய்திட்டேனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. இல்லை என்றால் ஜெயமில்லை என்று உணர்ந்திட செய்திட்டேனே. ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பேனே, உன்னதத்தின் தேவனானே. ஜெபமில்லை என்றால் ஜெயமில்லை என்று
யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபின் தேவன் தாமே துணையாக வருவேன். தூரம் போயிடனே தூக்கி என்னை எடுத்தார சத்துவத்தை தருவேன். ஒருபோதும் விலகிடனே. யாக்கோபின் தேவன் தாமே துணையாக வருவேன். தூரம் போயிடனே தூக்கி என்னை எடுத்தவ சத்துவத்தை தருவேன். ஒருபோதும் விலகிடனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. உண்மையில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை உடனிட செய்திட்டேனே. உண்மையுள்ள மனிதன் ஆசீர்வாதம் பெறுவான். ஆசீர்வதித்து விட்டேனே. உண்மையில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை உடனிட செய்திட்டேனே. உண்மையுள்ள மனிதன் ஆசீர்வாதம் பெறுவான். ஆசீர்வதித்து விட்டேனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. பயப்படாதே என்று சொல்லி பறந்து காக்கும் பட்டையா பாதுகாக்கும் தேவனானே. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமில்லை கூறி சொல்லுதலும் இல்லை. பயப்படாதே என்று சொல்லி பறந்து காக்கும் பட்சியாக பாதுகாக்கும் தேவனானே. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமில்லை கூறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் உன்னை நான் மறப்பதில்லை. உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. நீங்க வீட்டுக்கு போகணும் இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். இப்ப உட்கார்ந்து இந்த இடத்துல கால் வலிக்கும். எழும்பினீங்கன்னா கால் வலியெல்லாம் ரிலீஃப் ஆகும். யாக்கோபே இஸ்ரவேலே இவர்களை நினைத்துக்கொள். எவை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன். எப்படி உருவாக்கினார்னா உனக்கும் எனக்கும் என்னைக்கும் என் ஆண்டவருக்கு தான் தெரியும். நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் நீ ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறேன். நன்றாக கவனிங்க. யாக்கோபின் தேவன் உனக்கு துணையா இருக்கிறார். அவர் தூரம் இல்லை சம்பா இருக்கிறார். அவளுடைய கிருபை இறக்க எப்பொழுதும் உன்னோடு என்னோடு இந்த பெரிய காரியங்கள் செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய கரம் குறுகவில்லை. பெரிய காரியங்களை கத்தராக்கி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அந்த உபாகமத்தில் நம்ம வசிக்கிற வேளையில பெரிய காரியங்களை கத்த நமக்கு செய்தார் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களை என்னை இன்றைக்கு நாம் நிற்பது நிர்மலமாக உண்மையானோட மனுஷனை பார்க்காத மனுஷி பார்க்காத அவங்க இவங்க வார்த்தை உன்னை என்னை குற்றப்படுத்தாத பார்க்காத பார்த்தியா நான் விழுந்துருவேன். பார்க்கவே பார்க்காத அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை மட்டும் தான் பார்க்கணும், மற்றவங்களை பார்க்காதீங்க. ஆண்டவரை கத்தார் அதை தான். இஸ்ரவேலே அழகா வாசிங்களே. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். எதனால? ஃபார் வாட்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? எதனால சொல்லுகிறா? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமா உதவி இல்லைன்னு பார்க்காத. எங்க போய் கேட்கலாம், எங்க போய் கேட்கலாம். யூ ஆஸ்க் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட கேளு, கேட்டதை தருவார். கேட்காம
இழந்தாதையும் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை கர்த்தருடைய கரம் குறுக்கவில்லை, உனக்கு சகாயம் செய்யும் கேடமோ, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம். என்ன அதில் என்ன அர்த்தம்னா, யுத்தம் உன்னுடையது இல்லை, யுத்தம் அவருடையது. பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, கர்த்தருடைய வசனத்தாலே. அல்லேலூயா அல்லேலூயா. அவனுக்கு இச்சகம் பேசும், அவர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் விசுவாசிக்கிற? வேலை ஸ்தலமா, வீட்டிலையா, சுற்றிலுமா, யா ஜனமா, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினைத்துக்கொள், வேறு எதையும் நினைக்காத. பெரிய காரியங்கள் உங்கள் ஆண்டவரை கத்த நாம் ஆராதிக்கிற தெய்வன் உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை நீயே மிதிப்பார். நீ மிதிக்க காரணம் என்ன? உன்னோட ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் இதற்கு விசுவாசிக்க? நீர் என்னோடு இருக்கும் போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும் போது உணர்ந்து என்னோடு இருக்கும் போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும் போது பயம் இல்லையே. கவலை இல்லையே, கவலை இல்லையே, பயம் இல்லையே. நீர் என்னை விட்டு விலகாததால் தோல்வி இல்லையே, நீர் என்னை விட்டு விலகாததால் தோல்வி இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும் போது பயம் இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும் போது பயம் இல்லையே. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம். உன்னோடு சமாதான உடன்படிக்கை செய்ததே, ஒரு நாளும் உன்னை விட்டு விலக நின்றாரே. உன்னோடு சமாதான உடன்படிக்கை செய்ததே, ஒரு நாளும் உன்னை விட்டு விலக நின்றாரே. கவலை இல்லையே, பயம் இல்லையே, கவலை இல்லையே, பயம் இல்லையே. நீர் என்னை விட்டு விலகாததால் தோல்வி இல்லையே, நீர் என்னை விட்டு விலகாததால் தோல்வி இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும் போது பயம் இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே, நான் உமக்குள்ளே வாழும் போது பயம் இல்லையே. தனக்கு தேவன் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற காரியம், க்ளோஸ் ஐஸ். பெரிய காரியங்கள் செய்ய உன் வேலை ஸ்தலத்தில் உடாய்த்து போகாதே. பெரிய காரியங்களை கத்த செய்தார், உன்னை பலப்படுத்துகிறார். உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். சோர்ந்து போன உனக்கு பலனும் சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக செய்வேன். இந்த ஆதி பிசாசு ஜபத்தினாலும் வாசத்தினாலும் என்று வேறு விதத்திலும் புறப்பட்டு போகாது. பாபா ஜி தேவி, கர்த்தர் உன்னோடு சொல்லுகிற காரியத்தை கவனமா கவனி என்பானே, அதிசயத்தை காண்பாய் என்று சொல்கிறார். கர்த்தன் மேல வைத்திருக்க நம்பிக்கை உன்னை உயர்த்தும். காத்திருக்க 2 காரியத்தையும் செய்து தருகிறார். பணி நிமித்தம் பாதிப்பு, படிக்கிற பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். வாலிப பிள்ளைகள் மத்தியிலே கவனம், செல்போன் காரியங்களில் கவனம், பொல்லாப்பான காரியங்கள் சத்துரு நிக்கலாம் திருவா அதிகமா. விசுவாசத்தோடு குடும்பத்துக்குள்ள காணப்படுகிற பிள்ளைகள் மத்தியிலே சத்துரு விதைப்பான். எச்சரிக்கை, காமி ஆக்க தருவா. என் சம்பத்தில் வந்து உன்னை நான் ஆக்க தருவா, கைவிடுவதில்லை. உன் ஜபத்திற்க நான் பதில் தந்து நீ சிறுமைப்பட்ட நாளை மறந்து போக நான் உனக்கு உதவி செய்வேன். உன் ஜனத்திற்கு நீ விலகி சீந்து வைத்தாலும் உன்னை விடுவதில்லை என்று உன்னை விரட்டி பிடிக்கிற சத்துருக்கள், அவர்கள் பேசுகிற வாய்க்கு நாம் பழமொழியை வைப்பதில்லை, தக்கந்தமா வைப்பதில்லை, சாட்சிய வைப்பேன். அவர்கள் மேடுகளை நீயே மதிப்பாய். அல்லேலூயா. கம்மியாக்க தருவா. ஆண்டவரை கர்த்தர் உன் ஜபத்துக்கு பதில் தந்து பெரிய காரியங்கள் செய்கிறா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து அல்லேலூயா சொல்லலாமே. பெரிய காரியங்கள் ஆண்டவரை கர்த்தர் நமக்கு செய்கிறவரா இருக்கிறா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லே.
கர்த்தரை நாம் ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். தேவனோடும் மனிதரோடும் போராடுகிறாயா? ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? தேவனை எப்படி தேடிக்கொண்டு இருக்கிறாய்? கர்த்தர் உன்னோடு என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசினபடி உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர் மத்தியில் போராட்டம் உண்டு. மனுஷர் மத்தியில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போராட்டம் உண்டு. அதனாலே சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் போராடி ஜெயம் எடுக்க வேண்டியது தேவ சமூகத்தில். அல்லேலூயா. யாக்கோபு போராடி ஜெயம் எடுத்தது தேவ சமூகத்தில். அல்லேலூயா. அவன் உலக பிரகாரமாக எத்தனை ஏமாத்துக்காரன் என்று சொல்லி ஏசையா சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் பின்னாட்களில் ஏசாவே விலகி போகக்கூடியவனாக இருப்பான். ஏன்னா நீ மட்டும் இந்த தேசத்தில் இருந்துக்க, நான் அந்த மலை தேசத்திற்கு சேயருக்கு நான் போகிறேன் என்று சொல்லுவோம். ஏதோமுக்கு போகிறேன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய சத்துருக்களே உன்னை விட்டு விலகி ஓடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எதை குறித்தும் மனுஷரோடு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. கர்த்தரோடு போராட உங்களை தகுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை ஜெய வாழ்க்கை. உன்னுடைய ஜெப வாழ்க்கை ஜெய வாழ்க்கை. ஜெபம் உனக்கு எப்பொழுதுமே உனக்கு ஜெயத்தை தரும். எந்த சூழ்நிலையிலும் ஜெபிங்க, கர்த்தரோடு இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறவர். அவரை மகிமைப்படுத்தி கடந்து வாங்க. இவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க என்கிற அந்த வார்த்தைக்கு கடந்து போகாதீங்க. இந்த 2024 ஆண்டு கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய கர்த்தருடைய சமூகத்தை யாக்கோபு தரிசித்தார். அருமையான தேவ ஜனமே, தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே போராடக்கூடியவராக இருந்த ஒரு மனிதன் போராடுவது போல் அவர் போராடினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. தேவன் மனிதனா? தேவன் ஒரு மனிதனைப் போல யாக்கோபோடு கூட போராடக்கூடியவராக இருந்தார். யாக்கோபு சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. உலக பிரகாரமாக எந்த மனுஷன் எப்படி யார் உனக்கு விரோதமாக எழுமினாலும் அங்கு பார்க்க முடியும். லாபான் யாக்கோபுக்கு விரோதமாய் காணப்பட்டவன். அவனை தொடர்ந்து அவனுக்கு உபத்திரம் கொடுத்தது யார் என்றால் அவனுடைய மாமா தான். அவனுடைய சமூகம் அவனுக்கு சம்பளமும் கொடுக்கல. அவனுடைய பணத்தையும் சம்பள பணத்தையும் 10 தடவை மாற்றி அமைச்சான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதெல்லாம் மாற்றி அமைச்சாலும் இவன் அவனோடு வாய் திறந்து எதிலையாவது போராடினானா என்று பாருங்க. போராடல. கர்த்தருடைய வேலைக்கு காத்திருந்தான். கர்த்தர் எந்த வேலையிலே அனுப்புவார் என்று சொல்லி காத்திருந்தான். தன் மனைவிகளோடு பிள்ளைகளோடு கூட பேசினான். கர்த்தர் சொல்ல வேளையிலே அவன் அந்த தேசத்தை விட்டு கிளம்பி வந்தான். சத்ருவுக்கு ரொம்பவே போராட்டமாகி போச்சு. என்னடா நாம் பெற்றுக்கொண்டிருந்த ஆசீர்வாதத்தை இவன் இப்படியா கொண்டு போயிடுவானோ என்று சொல்லி அவன் பின்தொடர்ந்தான். கர்த்தர் எச்சரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய சத்துருக்கள் எச்சரிக்கப்படுவார்கள். உன்னுடைய சத்துருக்களாய் காணப்படக்கூடிய மனுஷர்கள் அவன் சொந்த ஜாதி தான், சொந்த ஜனந்தான். ஆனாலும் அவன் சத்ருவாக இருந்தான். கர்த்தர் அவனை பார்த்து எச்சரித்தார். என் தாசனாகிய யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை பேசினா நீ அவ்வளவுதான் என்று சொல். அவன் சமாதானம் பண்ணி கொள்ளும்படியாய் கர்த்தர் நடத்தினார். அருமையான தேவ ஜனமே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. எதை நினைக்கிற? தேவனோடு போராடும்படியாய். அந்த வார்த்தை என்னென்ன? மனுஷரோடு போராட்டம் வேண்டாம். மனுஷரோடு வாக்குவாதம் பண்ணாத, மனுஷரோடு போராடாத. மனுஷன் வாய் அப்படிதான். மனுஷனுடைய வாய் அங்கு லாபானை குறித்து அவனுடைய பெண் மக்கள் இருவருமே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா எங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் எடுத்து அவன் வாயில் போட்டுக்கொண்டான் என்று. இன்னைக்கு வாயில் போட்டுக்கொள்ளக்கூடிய உலகம், வாயால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிற உலகம். ஆனால்
நீங்களும் நானும் வாய் பேசுவதற்காக அழைக்கப்பட்டவங்க அல்ல, கர்த்தரோடு போராடுவதற்காக அழைக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. கர்த்தரோடு போராடுங்க, தேவனோடு இருங்க. அவர் தான் நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக போகிறார். ஒரு மனுஷனோ மனுஷியோ நம்ம அழைத்து கொண்டு போகலை. ஆகவே சத்துருக்களுடைய மேடுகளை நீங்கள் மிதிக்க கர்த்தர் கிருபை தருவா, கர்த்தர் உயர்த்துவா. தம்பி விசுவாசம் ஜெபம் மை கொடுங்கம்மா. கிருபை நாளிலும் தகப்பனே உடைய சமூகத்தில் வரவைத்து தகப்பனே உடைய உன்னதமான வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறையா. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை என்று சொல்லி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரையா. எத்தனா யாக்கோபாய் காணப்பட்ட எங்களையும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரையா. உடைய கிருபையின் ரத்தத்தினால தகப்பனே மன்னித்து இஸ்ரவேலாய் மாற்றி தகப்பனே பிதாவினிடத்தில் சேகரிக்கிற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடினாலே எல்லா துதி கன மகிமையும் புகழ்ச்சியும் உமக்கே செலுத்துகிறையா. இதோ எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரையா. ஆவியிலே கபடமில்லாமல் இருக்கிறது அவன் பாக்கியவான் என்று சொல்லி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயாகவே இது எங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவாய் காணப்படுகிறனால தகப்பனே உமக்கே மகிமையும் புகழ்ச்சியும் செலுத்துகிறையா. இயேசுவின் ரத்தம் செய்யோம், இயேசுவின் ரத்தம் செய்யோம், இயேசுவின் ரத்தம் செய்யோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நாம் யாவரும் ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.